ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புடலங்காவும் உருளைக்கிழங்கு கூட்டு தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில், டிஃப்ரெண்ட் மெத்தடில். இது வந்து இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரி வச்சாச்சு. இப்போ வந்து 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்குறேன். அப்போ தான் குயிக்காக வந்து வதங்கிடும். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரி வச்சாச்சு. இப்போ வந்து 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்குறேன். அப்போ தான் குயிக்காக வந்து வதங்கிடும். தண்ணி ஆட் பண்ணோடனே ஒரு 1 மினிட் வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதுலேயே இப்போ வந்து பாதி தக்காளி வந்து வெந்துடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுறது. ஏன்னா உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு பண்ணோம்னா குயிக்காக வந்து அது வதங்கிடும். பட் ஆனால் அடுத்த தடவை நம்ம உப்பு அதுக்கு காம்பன்சேட் பண்ணி அந்த டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி போடுறதுல எதாவது முன்ன பின்ன ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப மொத்த டிஷ்ஷுமே ஸ்பாயில் ஆகிடும். வாயில் வைக்க முடியாது. ஒன்று உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும், உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி வதக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வீக்ஸாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி வதங்கினோடனே ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன். பட் ஆனால் போடும்போது நான் வீடியோ எடுக்கலை, சாரி. அதனால தான் உங்களுக்கு தெரியல. அது தப்புன்னு நினச்சி போச்சு. துவரம்பருப்பு நல்லா ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து கோவக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த துவரம்பருப்பு அப்புறமா வந்து இந்த தக்காளி கிரேவி இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து இந்த இந்த நம்ம போட்ட காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து அந்த அதோட சாரெல்லாம் வந்து இதில் நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல வாசனையும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். மீன்வைல் நான் பண்ணுறது எல்லாமே பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட்னா காரமும் மசாலாவும் இல்லாமல், ஆனால் எண்ணெய் மட்டும் கம்மியாக. இது வந்து எப்படின்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறமா கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வந்து ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். மீன்வைல் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கொஞ்சம் நான் கொதிக்க விடுறேன் இப்போது. அப்போ தான் தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்லா இருக்கும். மீன்வைல் நான் பேக் டு த கண்டென்ட். வந்து நான் பண்ணுறது எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு, கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து லிவர் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருக்கவங்களாலையும் காரம் வந்து ஜாஸ்தி சாப்பிட முடியாது. சாப்பிட்டாங்கன்னா வயிறு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும், ப்ளோட்டிங்காக இருக்கும், அப்புறமா ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கேஸ் ஜாஸ்தி ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கவங்க எல்லாருமே வந்து காரத்தையும் மசாலாவும் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து இது வெந்துட்டதுனால 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம வந்து 2 பட்டை புளி எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் உப்பு, அதே மாதிரி வந்து இது 2த்தையும் போட்டு நல்லா ஒரு கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மீன்வைல் இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது வந்து இனிமேல் வந்து நம்ம குக்கர் லிட்டு போட்டு மூடி விசில் வைக்க வேண்டாம். அப்படியே வந்து கொதிக்க வச்சே வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தண்ணி சுண்டுற வரைக்கும் கொதிக்க வச்சோம்னாலே எல்லாமே பக்காவாக பிளெண்ட் ஆகி எல்லாமே குக் ஆகி நல்லா வந்துடும். ஸோ அதனால் லிட்டு போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை. முதல் தடவை மட்டும் 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா, ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். அடுத்தது வந்து அப்படியே ஓப்பன் லிட்லேயே வச்சு குக்கரில் வந்து நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துடும். மீன்வைல் இந்த அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து வெறும் பிளாண்ட் டயட் தான் சாப்பிடுவாங்க. பிளாண்ட் டயட்னால் வெறும் வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, பாயில்டு வெஜிடபிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் கேர்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் இப்படி நான் சொல்கிற மெத்தடில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சாப்பாடு கிடைக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நமக்கு குணமாயிடும்ன்ட்டு. அதே மாதிரி வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷனாக நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அல்சர் வந்து குயிக்காக வந்து குணமாகும். இல்லை கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தனாலும் டயட் தான் ரொம்ப முக்கியம். வயிறு ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே வந்து டயட் தான் முக்கியம். டயட் டாக்டர் என்ன டயட் சொல்கிறாரோ ஸ்ட்ரிக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான் வந்து நம்ம வயிறும் வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்கும். மீன்வைல் வந்து இந்த சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் யாருக்காவது இருந்ததுன்னா
அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி புது புது வீடியோஸ் ஏதாவது போட்டுகிட்டே இருப்பேன் நான். ரெசிபீஸ் புதுசாக காரம் இல்லாமல், மசாலா அதிகம் இல்லாமல், அதே மாதிரி எண்ணெயும் கம்மியாக தான் நான் போட்டு செய்கிறேன். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் குக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி வே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் யார் வேணால் ஃபாலோ பண்ணி ஈஸியாக குக் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வராது. மீன்வைல் வந்து இந்த கூட்டை வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது இட்லி இல்லைனா வந்து தோசை அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு சைட் டிஷ் மாதிரி தான் இருக்கும் இதுவும். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. ரொம்ப நல்ல புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து மற்றவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் சாப்பிட்றோம். ஆனால் காரம் மசாலா போடாமல் சாப்பிட்றோம். மற்றபடி மற்றவங்க சாப்பிட்ற யூஷுவல் ரெசிபி மாதிரியே தான் நம்மளும் சாப்பிட்றோன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி வரும். இந்த வீடியோஸ் நான் போடுறது வந்து நிறைய வியூஸ் போகணுன்னாலோ, நிறைய ஃபேம் வரணும்னாலோ, நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காகலாம் போடுறதே கிடையாது. நான் வந்து இது வந்து என்ன மாதிரி, நானும் ஒரு அல்சர் பேஷண்ட் தான். என்ன மாதிரி அல்சர் பேஷண்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இதை பார்த்து அவங்களும் இதை மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மனசு திருப்தி ஏற்பட்டால் அதுவே எனக்கு $1 மில்லியன் மணி கிடச்சா மாதிரி தான். மீன்வைல் ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்வைல் நான் இந்த போடுற வீடியோஸில் எங்கேயாவது ஏதாவது நான் தப்பு விட்டுருந்தேனாலோ இல்லை ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணுன்னாலோ தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்து வர வீடியோவில் வந்து அதை நான் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். புதுசாக ஏதாவது நான் போடணுன்றது வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இனிமேல் தான், இப்போ தான் நான் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து ரெசிபீஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ புதுசாக இனிமேல் தான் எப்படின்றத யோசிச்சுட்டு நான் செய்யணும். கண்டிப்பாக இன் ஃப்யூச்சர்ஸில் நான் செய்வேன். இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட மேலான வியூஸ்னாலையும் உங்கள் மேலான சப்ஸ்கிரிப்ஷனாலையும் தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கிராட்டிடியூடை எனக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் வந்து நான் மேலும் புதுசாக டிஷ்ஷஸ்லாம் நான் போட முடியும் என்னால். இல்லைனா என்னால் வந்து புதுசாக உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மீன்வைல் வந்து இந்த மாதிரி டயட்டை வந்து வேறு எந்த சேனல்லையும் வந்து இல்லை. நார்மலாக குக்கிங் தான் இருக்குது. காரம் போட்டு மசாலா போட்டு விதவிதமாக வேறு விதமாக வந்து சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், அப்புறமா கான்டினென்டல் அந்த மாதிரி தந்தூரி கிந்தூரிலாம் போடுறாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து பிளாண்ட் டயட்டாக இந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட பாவப்பட்ட பேஷண்ட்டுங்க என்ன மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடையாது. ஸோ பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு கூட்டு. தேங்க்யூ வியூவர்ஸ்.